அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இதற்கு முன்னாடி பதிவேற்றம் செய்த காணொளியில் கிரந்தாட்சரம் குறித்த சில அடிப்படை விஷயங்களை பார்த்தோம். 2 வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இப்ப இது பாடம் 3 ஸ்வர அக்ஷரம் மற்றும் கிரந்த லிபியின் சிறப்பு இயல்புகள். அந்த பாடத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ பாடத்துல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு வரிசையா ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக நாம் இந்த பயிற்சியில் என்ன பாடங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கோம். அடிப்படை பயிற்சியில் மொத்தம் 7 பாடங்கள். முதலாவதாக ஸ்வர அக்ஷராணி உயிரெழுத்துக்கள், வெஞ்சன அக்ஷராணி மெய்யெழுத்துக்கள், ஹலந்த சப்தங்கள் அதுவும் மெய்யெழுத்துக்கள் தான். ஸோ வெஞ்சனக்ஷராணி ஹலந்த சப்தம், இதற்குண்டான வித்தியாசம் என்ன, அதை பற்றிய விளக்கங்களை நாம் அந்த பாடம் வரும்பொழுது விரிவாக சொல்லுவோம். ஏன்னா 2மே மெய்யெழுத்துக்கள்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பற்றிய விளக்கத்தை நம்ம இந்த பாடம் வரும்பொழுது சொல்லுவோம். அடுத்ததாக வர்க்காட்சராணி அப்படின்பது உயிர்மை எழுத்துக்கள். அதற்கு அடுத்ததாக சம்யுக்தாட்சராணினா கூட்டெழுத்துக்கள், சம்யுக்தாட்சராணி. அதைத் தொடர்ந்து நாம சப்தங்கள், பெயர் சொற்கள், லிங்க சப்தங்கள்னா நம்ம பால் வகைகள், ஜெண்டர். ஸோ அதெல்லாம் வரிசையா நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த 7 பாடங்களை விரிவாக நம்ம அடுத்தடுத்து வரும் காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் கிரந்தாட்சர அந்த எழுத்து வடிவிலேயே சம்ஸ்கிருத இலக்கணங்களையும் நாம் தொடர்ந்து எதிர்காலத்தில் பார்க்க இருக்கிறோம். சரியா? இப்ப இந்த பாடங்கள் அடிப்படை பயிற்சிக்குண்டான பாடங்கள் 7 பாடங்கள். இதற்கு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே இந்த முன்னாடி அப்டேட் பண்ண அந்த 2 வீடியோல கொடுத்த கண்டென்ட் தான். அதை பார்க்காத வாழ்க்கை இது ஒரு புரிதலுக்காக நம்ம மறுபடியும் அப்டேட் பண்ணிருக்கோம். கிரந்த லிபி என்பது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அது சம்ஸ்கிருதத்திற்கான ஒரு எழுத்து வடிவம். கிரந்த லிபியோட தேவை என்ன அப்படின்னாக்க, நமது தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருத வேத நூல்கள், ஆகம நூல்கள், இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து வடிவில் அல்லாது, அதே சமயத்துல தேவனாகரியோ பிராமியோ இல்லாது சம்ஸ்கிருதத்திற்கு என்றே தமிழ் போன்ற ஒரு எழுத்து வடிவினை அது தேவைன்னு உணர்ந்து அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பல பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா. கிரந்தம், அதாவது கிரந்த லிபி, கிரந்தாட்சரம் அப்படின்னாக்க அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழின்னு நினைச்சிருக்கா. அது மொழி கிடையாது, சம்ஸ்கிருதத்திற்கான ஒரு எழுத்து வடிவம். பிராமி, தேவநாகரி, இது மாதிரி முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம எல்லாம் பதிவு பண்ணிருக்கோம். அது மாதிரி கிரந்தாட்சரமும் ஒரு எழுத்து வடிவம் தான். இப்ப நம்ம தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 2 எழுத்து வடிவங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது தேவநாகரி மற்றும் கிரந்தாட்சரம். இந்த தேவநாகரி லிபி என்பது சம்ஸ்கிருதம், ஹிந்தி, மராட்டி, நேபாளி ஆகிய பல்வேறு மொழிகளுக்கு எழுத்து வடிவமாக பயன்பாட்டில் உள்ளது. அதாவது சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் இல்ல, மேற்குறிப்பிட்ட மொழிகளுக்கெல்லாம் அது எழுத்து வடிவமாக இருந்து வருகிறது. இன்னைக்கு
பொதுவா சம்ஸ்கிருதம் அப்படின்னாலே தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல தான் நமக்கு எல்லா புஸ்தகங்களும் இருக்கு. கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகிய பாடத்திட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சம்ஸ்கிருதத்தை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கணும்னா தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல தான் படிச்சாங்க. ஸோ அடுத்ததாக கிரந்தாட்சரம். இந்த கிரந்தாட்சரம் என்பது அது ஒரு எழுத்து வடிவம்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். பொதுவா தேவநாகரியா இருந்தாலும் சரி, கிரந்தாட்சரமா இருந்தாலும் சரி, அந்த சப்தங்கள் எல்லாம் ஒண்ணுதான், எழுத்து வடிவம் தான் வேற வேற. ஸோ இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல இப்படியாக ஒரு எழுத்து வடிவத்தை கொண்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, தமிழ் மொழியை பொறுத்த மட்டில் க, ச, ட, த, ப ஆகிய அந்த 5 சப்தங்களும் சிங்கிள் சவுண்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு சப்தம் தான் அதுல. ஆனா சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது வர்க்க ஒலிகளாக இருக்கின்றது. அப்படி என்ன வர்க்க ஒலிகள்? இந்த காச்சா ஆகிய சப்தங்களில் ஒவ்வொரு சப்தத்திலும் முறையே 4 சப்தங்கள் இருக்கின்றன. ஸோ அது தமிழ்ல கிடையாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இந்த 4 சப்தங்களும் தமிழ்ல இல்லை. ஸோ இதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது தென்னிந்தியாவுக்கு கிரந்தாட்சரம்ங்கிற ஒரு எழுத்து வடிவம் தேவை என உணர்ந்து அந்த எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது. கூடுதலா ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும். இப்ப நம்ம தேவநாகரி, கிரந்தாட்சரம் ஆகிய 2 எழுத்து வடிவங்களுமே பயன்பாட்டுல இருக்கு. ஆனால் தேவநாகரியை காட்டிலும் சம்ஸ்கிருதத்திற்கு ஒரு சிறந்த எழுத்து வடிவமாக கிரந்தாட்சரம் உள்ளது. அது எப்படி அப்படின்னாக்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உயிரெழுத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னால், உயிரெழுத்துல பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் தேவநாகரி அடிப்படையில் 15 சப்தங்கள் தான் தேவநாகரியில இருக்கு. ஆனால் கிரந்தாட்சரத்தை பொறுத்த மட்டில் கூடுதலாக ஒரு சப்தம், 16 சப்தங்கள் இருக்கின்றன. அதாவது தேவநாகரியை காட்டிலும் ஒரு சப்தம் உயிரெழுத்தில் கூட இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. ஆகவே இதன் காரணமாக வர்க்காட்சரத்தை பார்க்கும் பொழுது அதிலும் இந்த கூடுதல் சப்தங்கள் கூடுதல் எண்ணிக்கையை கொடுக்கின்றது. அதனால தேவநாகரியை காட்டிலும் துல்லியமான ஒலிகளை சம்ஸ்கிருதத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து வடிவமாக கிரந்தாட்சரம் உள்ளது. இதுதான் முக்கியமா நம்ம கிரந்தாட்சரத்தோட சிறப்பு. இதுதான். இதற்கு அடுத்ததாக ஸ்வரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் காமன் தான். அதாவது தேவநாகரியா இருந்தாலும் சரி, கிரந்தாட்சரமா இருந்தாலும் சரி, இது காமன் தான். ஹ்ரஸ்வம், தீர்க்கம் மற்றும் சந்தியஸ்வரம். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது குரில், நெடில் ஆகிய 2 ஒலிகள், 2 ஒலிகள். இப்ப நம்ம உதாரணத்தை ஏன்னா நம்ம இன்னும் பாடம் ஆரம்பிக்கல. இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னுரையா தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு புரியறதுக்கு தமிழை அடையாளப்படுத்தி இந்த ஸ்வரங்கள் 3ஐயும் நாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது ஹ்ரஸ்வஸ்வரம் என்றால் குரில், ஷார்ட் சவுண்ட்ஸ். தமிழை பொறுத்த வரைக்கும் குரில் சப்தமாக அறியப்படுவன அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய சப்தங்கள். அதே மாதிரி தீர்க்க சுரங்கள், அதாவது நெடில் சப்தமாக அறியப்படுவது ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகியன தமிழில் நெடில் சப்தமாக அறியப்படுகிறது. இது தவிர இந்த 2 கேட்டகரியிலுமே இல்லாத ஸ்வரம் சந்திய ஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது விசேஷ ஸ்வரம் எனப்படும் சந்திய ஸ்வரம். அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப அந்த சந்திய ஸ்வரத்துல வரக்கூடிய சப்தங்கள் என்ன அப்படின்னாக்க ஐ ஔ இந்த ரெண்டு சப்தமும் சந்திய ஸ்வரத்துல வருது. விசேஷ ஸ்வரம், அதாவது விசேஷ ஸ்வரமாக வர்றது எப்படின்னா இந்த புரிலும் அல்லாது நெடிலும் அல்லாது ஒரு இடைப்பட்ட ஒலியை கொடுக்கக்கூடியது சந்திய ஸ்வரம். இப்ப நம்ம புரில் நெடில் ஆகிய இரண்டு சப்தங்களும் தமிழ்ல இருக்கிற அந்த எழுத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சம்ஸ்கிருதத்துல இன்னும் கூடுதலாக இருக்கின்றது. பட் பர்டிகுலர்லி இந்த சந்திய சுரத்துல இரண்டு சப்தங்கள் மட்டும்தான் வருது. அது மட்டும் உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அந்த ரெண்டு சப்தங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம விரிவா நம்ம உயிரெழுத்துக்கள் பாடத்துல நம்ம மேற்கோள் காட்டி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஸ்வரங்கள் கஸ்வஸ்வரம், தீர்க்கஸ்வரம், சந்தியஸ்வரம் ஆகியன சம்ஸ்கிருதத்தில் உள்ள ஸ்வரங்கள். நம்ம இந்த காணொளியில் நாம் முக்கியமாக பார்த்தது என்னவென்று இந்த ஸ்வரங்களை பற்றிய முக்கியமான தகவல். அடுத்ததாக உயிரெழுத்துக்கள்ல கூடுதலாக ஒரு சப்தம் தேவநாகரியை காட்டிலும், ரெண்டுமே சம்ஸ்கிருதம் தான், ஆனா அந்த தேவநாகரியை காட்டிலும் ஒரு சப்தம் கூடுதலாக இருக்கிறது. எனவே சம்ஸ்கிருத ஒலிகளுக்கு ஒரு துல்லியமான அந்த சப்தங்களை கொடுக்கக்கூடியது கிரந்தாட்சரம் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இதோட கிரந்தாட்சரத்தோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நம்ம இந்த காணொலியில் நாம் முக்கியமாக பார்த்த ரெண்டு விஷயம். இதை தவிர நம்ம எல்லாமே ஏற்கனவே இந்த காணொலியில நம்ம பார்த்த. அடுத்த பாடம் ஸ்வர அக்ஷராணி. இந்த ஸ்வர அக்ஷராணி நம்ம அடுத்த காணொலியில கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க நோட்டிபிகேஷனை செக் பண்ணுங்க, அல்ல அப்பப்போ யூடியூபை செக் பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி. ಧನ್ಯವಾದ ಪುನರ್ವಿಲಾಸ.